கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை பற்றி பார்க்கலாம். என்னடா இன்னும் ஆக்ஷனே நடக்கலை, அதுக்குள்ளே பிளேயிங் லெவனான்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிளேயர்ஸை போடுறத விட இந்த மாதிரி பிளேயிங் லெவனாக போட்டு பார்க்கலாம். ஸோ கடைசியாக டீம் எப்படி பில்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுவும் இந்த பிளேயர்ஸ்லாம் நான் வந்து அஸ்வின், மேக்ஸ்வெல் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொண்டு வரல. ஏன்னா இவங்களாம் கிடைக்காம போனால் இவங்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரின்ற பிளேயர்ஸாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ இந்த வீடியோனா சிலைக்க கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இந்த டீம் வந்து நம்ம வந்து எப்படி பில்ட் பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு 11 பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் பிளேயரோட சேர்த்து மொத்தமாக 12 பிளேயர்ஸை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரீட்டைன் ஆன பிளேயர்ஸில் ஒவ்வொரு ஸ்லாட்டில் வந்து போட்டுடலாம். ஸோ ருத்ராஜ் வந்து அஃப்கோர்ஸ் ஓப்பனிங் தான். அதுக்கப்புறம் சிவம் டூபே at 4, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா at 6, அதுக்கப்புறம் நம்ம தலை at 7. ஸோ பார்த்தீங்கன்னா at 10 வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ அடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம வந்து மீதி இருக்க ஸ்லாட்டெல்லாம் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேம் மாதிரி விளாட்லாம். அது என்னென்னா, நான் ஒவ்வொரு ஸ்லாட் சொல்லி முடிக்கும் போது அந்த ஸ்லாட்டில் உங்களுக்கு எதாவது வேறு பிளேயர் மைண்டில் தோணுவாங்களே, ஸோ அந்த பிளேயரை கூட மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஸோ கடைசியாக டீம் எப்படி பில்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ருத்ராஜோட ஓப்பனிங் பேர் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நம்பர் 3க்கு போவோம். ஸோ at 3ல் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ராகுல் திரிபாட்டி, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, கிளென் மேக்ஸ்வெல் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கிடைக்காம போனால் இவங்க ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்கன்றது. ஸோ அந்த இடத்துல நம்பர் 3ல் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சூட் ஆகிற பிளேயர்னா, ஸோ வில் ஜாக்ஸ். ஸோ வில் ஜாக்ஸ் அவர்கிட்ட அந்த ஸ்பின்னர்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிளேயராக தெரிகிறாரு. ஸோ என்னோட நம்பர் 3 ஆப்ஷனாக ஸோ வில் ஜாக்ஸ் இருப்பார். ஸோ உங்களோட நம்பர் 3 ஆப்ஷனாக யார் இருப்பாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம at 4க்கு போகலாம். ஸோ at 4ல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லரால் அந்த ஸ்பின்னர்ஸை நல்லா அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஈக்குவலாகவும் அடிப்பார். ஸோ அதனால் டேவிட் மில்லர் நான் at 4ல் வந்து வச்சுக்கிறேன். ஸோ உங்களோட at 4 ஸ்லாட் யாருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ at 5ல் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே, at 6ல் நம்ம ரவீந்திர ஜடேஜா, at 7ல் நம்ம தலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் பிளேயர் வந்து சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஹை ஸ்கோர் வந்து சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேட்டிங் டெப்த் வந்து தேவை. ஸோ அதனால் வந்து நான் பேட்ஸ்மேனுக்கே போகிறேன். ஸோ அது யாருன்னா நம்ம ரோமன் பவலுக்கு வந்து போகிறேன். ஸோ ரோமன் பவல் அந்த பேட்டிங் டெப்த்தும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு மான்ஸ்டர் பவர் ஹிட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து இம்பேக்ட் பிளேயரை நான் வந்து ரோமன் பவலை சூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட இம்பேக்ட் பிளேயர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ 8th ஸ்லாட் யாருன்னா, ஒரு தீபக் சேருக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் தீபக் சேர் வந்து ஒரு 3 to 4 crores அந்த மாதிரி கிடச்சா தீபக் சேரே போதும். இன்கேஸ் ஒரு சில டீம்ஸ்லாம் வந்து விலையை ஏற்றி விட பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க டீம்ஸுக்குலாம் ஒரு இன்கேஸ் தீபக் சேர் கிடைக்காம போனால் ஒரு புவனேஸ்வர் குமார் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாருன்றதுல டவுட்டே வேணாம். ஏன்னா புவனேஸ்வர் குமாருக்கு தீபக் சேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதுக்கப்புறம் அவரால் டெத் ஓவர்ஸ்லேயும் ஒரு சில ஓவர்ஸ் போட முடியும். ஸோ அப்படின்றப்போ புவனேஸ்வர் குமார் வந்து நம்பர் 8ல் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களோட நம்பர் 8 எந்த பவுலருன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ at 9ல் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்பின்னரை வந்து கொண்டு போகிறேன். ஸோ அது யாருன்னா நம்ம நூர் அகமட். ஸோ நூர் அகமத் இதுக்கு முன்னாடி டிஎஸ்கேக்கு விளையாடிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரஷீத் கான் மாதிரி ஒரு ஆக்ஷனுடைய பவுலர். இன்கேஸ் ரஷீத் கானோட காப்பின்னே சொல்லலாம் இவரை. ஸோ அப்படியே ஒரு ரஷீத் கான் ரைட் ஹேண்டர்னா இவர் லெஃப்ட் ஹேண்டில் போடுவார். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மிடில் ஓவர்ஸில் ஜடேஜா அதுக்கப்புறம் நூர் அகமதோட காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களோட 9th ஸ்லாட் யாருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ at 10ல் பார்த்தீங்கன்னா பத்திரனா. ஸோ at 11 வந்து யாருன்னா, ஸோ நான் திருப்பி ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போகலான் இருக்கேன். ஸோ அவர் யாருன்னா நம்ம நவீனுல்லாக். ஸோ நவீனுல்லாக் இந்த மாதிரி சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸில் ரொம்ப நல்லாவே போடக்கூடிய பவுலர். அதுவும் அந்த ஸ்லோ ரன் கட்டர்ஸ் இந்த மாதிரி போடுற பவுலர்ஸ்க்கு இனிமேல் சேப்பாக் கண்டிஷன்ஸில் டிமாண்ட் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நவீனுல்லாக் வந்து அந்த பிராவோவுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். ஏன்னா பிராவோ வந்து இந்த கட்டர் ஸ்லோ ரன்லாம் சூப்பராகவே போடுவார். ஸோ அப்படின்றப்போ நான் வந்து நவீனுல்லாக் வந்து சூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நவீனுல்லாக் டிஎஸ்கேக்கு விளையாடிருக்காரு அப்படின்றப்போ நம்பர் 11ல் நவீனுல்லாக் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட நம்பர் 11 ஸ்லாட் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ருத்து அண்ட் ஓப்பனிங் பார்ட்னர் தான். ஸோ ருத்துவோட ஓப்பனிங் பேராக யார் இருக்கணுன்றதை நீங்களே மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோ கல்வி கொடுக்க சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்போ அடுத்த வீடியோவில் பை கைஸ்.